நாளின் சிறப்புகள் அறிவோம். சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகிறது. 30/4/2025 இன்று அட்சய திருதியை. அட்சயம் என்றால் வளர்வது, பெருகுவது என்று அர்த்தம். அப்படியாக அட்சய திருதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி வளரும், வளம் சேர்க்கும், குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும் திருநாளாக அட்சய திருதியை போற்றப்படுகிறது. அட்சய திருதியை அன்று நடந்த புராண சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தர்மர் சூரிய பகவானை வேண்டி அட்சய பாத்திரம் பெற்ற நாள். மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்ற நாள். சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்று பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற நாள். பகவான் பரசுராமர் அவதரித்த நாள். புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள். குசேலர் கிருஷ்ணரை சந்தித்த நாள். ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கும் ஸ்லோகமாகிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை இயற்றிய நாள். குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள். திரேதா யுகம் ஆரம்பமான நாள். வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள். இந்நாளில் தங்கம் மட்டும் வாங்காமல் உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். அன்றைய தினத்தில் புதிய தொழில் தொடங்கலாம். பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நாள். ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அப்படி செய்வதன் மூலம் அவர்களது ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழலாம். அட்சய திருதியை நாளன்று பூஜை அறையில் விளக்கேற்றி உப்பு வாங்கி வைத்து மகாலட்சுமியை வணங்குவது சாலச் சிறந்தது. சிவாய நம. இது மட்டும் இல்ல, அவங்க அந்த தானம் செய்யறதும் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய நாள நம்ம இந்த உப்பு, அரிசி அந்த மாதிரி நம்மளுடைய முக்கியமான பொருட்களை வாங்கி வச்சு பூஜை செய்யறதோட இல்லாம நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களும் செய்யறது ரொம்ப சிறப்பு. இன்று அட்சய திருதியை நாளில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் அட்சய திருதியை நன்னாள் வாழ்த்து சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைவது சித்ரா பஞ்சு. நன்றி, வணக்கம்.